வணக்கம். தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேனலில் இன்றைக்கி கோவைக்காய் பூண்டு மசாலா வறுவல் நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க கோவைக்காய் பூண்டு மசாலா வறுவல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ முதல்ல பேன் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் தனியா, 1 கைப்பிடி அளவு பச்சை வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு நல்லா வறுக்கணுங்க. இப்போ 1 நிமிஷம் நல்லா வறுத்துட்டோம். இப்போ அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கணுங்க, அதை நான் எடுத்திருக்கேன். அதில் போட்டு நம்ம இதையும் வறுத்துக்கலாம். 1 நிமிஷம் நம்ம தேங்காயும் போட்டு நல்லா வறுத்த பிறகு 12 பல் தோலோட பூண்டு எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் இதில் சேர்த்து நல்லா வறுக்கணுங்க. இப்போ 1 ஸ்பூன் நம்ம மிளகாத்தூள் போட்டு, ப்ளைன் மிளகாத்தூள் தான் நான் சேர்த்துருக்கேன், நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற பொருள்லாம் ஆறி இருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் அதெல்லாம் சேர்த்து நம்ம கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 4 ஸ்பூன் ஆயில் போட்டு, ஆயில் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கணுங்க. 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு வெடித்ததும் 3 பச்சை மிளகாய் நான் கீரி போட்டிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலையும் நம்ம போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நான் 1/2 கிலோ கோவக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம சேர்த்து நல்லா கலந்து விடலாங்க. இப்போது இதில் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேங்க, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்த பிறகு மூடி போட்டு வேக வைக்கணுங்க. மூடி போட்டு வேக வச்ச பிறகு அப்பப்போ நம்ம திறந்து பார்த்து கலரி எடுத்துக்கணும். அடி கனமான பாத்திரமாக இருந்ததுன்னா நம்ம தண்ணி சேர்க்காமல் கலரி விட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா தண்ணியை நம்ம சும்மா மேலே தெளித்து மூடி போட்டு வேக வச்சு நல்லா எடுத்துக்கணுங்க. இப்போ பாருங்கள், மூடியை திறந்து நல்லா கலரி விட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவெல்லாம் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம தோலோடு அந்த பூண்டை சேர்த்து அரைக்கும் போது நல்ல வாசமாக நல்லா இருக்கும். நல்லா எல்லாம் ஒன்று போல் நல்லா சேர்த்து கலந்து நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக செஞ்சிட்டோம். கோவைக்காய் பூண்டு மசாலா வறுவல் ரொம்ப டேஸ்டானது, ஹெல்த்தியானதுங்க. நம்ம இது சைட் டிஷ்ஷாக நம்ம எந்த சாதத்துக்கும் நம்ம தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இந்த ரெசிபி நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ரெசிபியோடு மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.